உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இப்போ நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அறிக்கைகள்ல ஒரு பரபரப்பா திடீர்னு ஒரு செய்தி போயிட்டு இருக்குது. என்னன்னு கேட்டா, திமுகவினுடைய தலைவர் ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்களை நம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட செயலர் அண்ணன் சண்முகம் அவர்கள் சந்தித்து பேசும்போது, நாங்க விவசாயிகளை சந்திக்கிறோம், பேசுறோம். விவசாயிகள் எல்லாம் ஏன் திமுகவோட தேர்தல் அறிக்கையில கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி இல்லைன்னு கேட்குறாங்கன்னு கேட்டதுக்கு, தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் சொல்றாங்களாம், இதுக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும். சமீபத்தில் கொண்டு வந்த சட்டத்தால பிரச்சனை இருக்கு. நம்ம ஆட்சிக்கு வாக்குறுதி கொடுத்துட்டா பிஜேபி அலோவ் பண்ண மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இது குறித்து நம்ம இன்னைக்கு தெளிவாக பேச போறோம். கூட்டுறவு சங்கத்துல 2 வகையான கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு. ஒன்று, மாநில அரசு சட்டத்துக்கு கீழே உட்பட்ட கூட்டுறவு சங்கங்கள். அதுக்கு மாநில அரசு தான் ராஜா, அவங்க தான் முதல்வர், அவங்க தான் எல்லா சட்டத்தையும் பின்பற்றலாம், விதிகளை வகுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி பல மாநிலங்கள் இயங்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள், அதாவது மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் ஆக்ட்னு இதுக்கு பேர். இதுல மத்திய அரசாங்கத்தோட சட்டம் 2002ஆம் ஆண்டு சட்டம் இதை முழுக்க நிர்வகிக்குது. அதுல மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குது. மாநில அரசு சட்டத்துக்கு பாத்தீங்கன்னா 1983 சட்டம் தான் அதுக்கு முழு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. ஏற்கனவே பல முறை மத்திய அரசு மாநில அரசாங்கத்தோட அந்த அதிகாரத்தை எடுத்துக்க முயற்சி செஞ்ச போதெல்லாம் உச்ச நீதிமன்றத்துல நிறைய வழக்குகள் மாநில அரசுகளால் தொடுக்கப்பட்டு, மாநில அரசுகளுடைய கூட்டுறவு சங்கத்துக்கு தலையிடுவதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் குஜராத் அரசு தொடர்ந்த வழக்குல இந்த தீர்ப்பு வந்துச்சு. ஆக திமுக 2021 தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்வேன்னு சொன்னாங்க. எதையுமே செய்யல. அதிமுக ஆட்சி காலத்தில் கடைசி நேரத்தில் எடப்பாடியார் அவர்கள் அறிவிச்சுட்டு போன அந்த கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி மட்டுமே அப்படியே வாய்தா வாங்கி பணத்தை ஒதுக்கிட்டு முடிச்சுட்டாங்க. கூட்டுறவு நகைக்கடன் தள்ளுபடி பண்ணாங்க. ஆக எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டு தேர்தல் நேரத்தில் புதுசாக தகவல் சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு விதியை மத்திய அரசு கொண்டு வந்திருந்தா, ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தா, எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய இடம் எங்க? நாடாளுமன்றம். அங்கதான் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? இல்ல. சரி, ஏதாச்சும் விதிகளை வகுத்து கொண்டு வந்திருந்தா முதல்வர் கடிதம் எழுதலாம், கண்டனம் செய்யலாம். அப்படிதான் செஞ்சாங்களா? செய்யல. ஏன்னு கேட்டா மத்திய அரசு அது போன்ற அரசாணையோ விதியோ சர்க்குலரோ எதையுமே கொண்டு வரல. இவங்க வேணுனே விவசாயிகள் மீது விரோதத்தோடு, விவசாயிகள் வஞ்சக போக்கோடு, விவசாயிகளுக்கு தன்மையை செய்யக்கூடாதுங்கிற எண்ணத்தோட ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிச்சுட்டு விவசாயிகளுக்கு நாம எதுக்கா கடன் தள்ளி விடுக்கணும்? நாம ரேஷன் கார்டுக்கு 5000 கொடுத்துட்டோம், 2000 கொடுத்துட்டோம், அடுத்து 8000 டோக்கன் வேறு கொடுக்க போறோம். விவசாயிகளுக்கு ஏன் போய் செய்யணும்? ஏன்னா விவசாயிகளால பொதுவாக திமுக பிடிக்கிறது இல்லை. எதிர்கட்சியா இருக்கும் போது மட்டும் அவங்களுக்கு விவசாயிகளை பிடிக்கும். ஆளுங்கட்சியிட்ட விவசாயம் ஆகவே ஆகாதுன்றாங்க. ஆக அந்த மாதிரியான ஒரு ஆட்சியாக இருந்து விட்டு உண்மையை மறைக்கிற திசை திருப்புறாங்க, கதை இட்டு கட்டுறாங்க, உருட்டுறாங்க. என்ன உருட்டு பாருங்க இது. மத்திய அரசாங்கம் அந்த மாதிரி அரசாணையும் கொண்டு வரல, விதியும் கொண்டு வரல, சுற்றறிக்கையும் கொண்டு வரல. திடீர்னு தேர்தல் நேரத்தில் இந்த கேள்வி கேட்டாங்களா, அவர் இந்த பதில் சொல்றாரா? இதை கண்டிச்சு நீங்க ஏதாச்சும் இயக்கம் நடத்தினீங்களா, வழக்குக்கு போனீங்களா? எதுவுமே இல்லை. ஆக ஒரு பொய்யான தகவல். மத்திய அரசு அனுமதி கொடுத்தா தான் மாநில அரசு கூட்டுறவு சங்கத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய கடன்களை தள்ளுபடி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பொய், அபாண்டமான பொய். இதை ஏன் முதல்வர் அவர்கள் 5 ஆண்டுகள் ஆட்சி எடுத்துட்டு இவர் சொல்றாருன்னு இவரை பத்தி நம்ம என்னதான் சொல்றது? ஆக விவசாயிகள் விரோத போக்கைத்தான் இவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு கூட்டுறவு சங்க பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வதற்கு மத்திய அரசு எந்த இடத்திலும் தடையாக இல்லை, தடையாக இருக்க முடியாது. ஏன்னா மாநில அரசுக்கு இருக்கிற கூட்டுறவு சங்கங்கள் மாநில அரசுடைய அதிகாரத்திற்கு, சட்டத்திற்கு உட்பட்டது. ஆக அப்படி இருக்கும்போது ஒரு பொய்யான தகவலை தெரிவித்து அதை சண்முகம் அவர்களும் நியாயப்படுத்துற மாதிரி பேசுறாரு. திமுக தேர்தலுக்கு தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி பேசுறாங்க. என்னங்கண்ணே, நீங்க தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர், இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் போய் நீங்க விவசாயிகளுக்கு பணி செஞ்சவங்க, இப்பவும் அந்த அமைப்போட தலைவராக இருந்துட்டு இருக்கிறீங்க. இப்ப முதல்வர் சொல்றாருன்னா, அண்ணா அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு, 83லயே கூட்டுறவு சங்க சட்டம் வந்துருச்சு, அது கீழே நீங்க தான் உத்தரவு போட முடியும் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்க வேண்டாமா? ஆக இந்த திமுக செய்கிற தவறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிக்காமல், உண்மை எடுத்து சொல்லாமல் அவர்களுக்கு வக்காலத்து வாங்குவது என்பது தவறு, கண்டிக்கத்தக்கது. முதல்வர் அவர்களும் கூட்டுறவு சங்க பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதற்கு மத்திய அரசாங்கத்துடைய அனுமதி வேண்டும் என்று சொல்லும் தவறு, உண்மை கிடையாது. அது ஒரு பொய், அது ஒரு கண்டிக்கத்தக்கது. எனவே விவசாயிகள் கடன் தள்ளுபடி தள்ள வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை திசை திருப்பதை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. எனவே தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து, உண்மை உணர்ந்து, சட்டத்தின் நிலைப்பாட்டை உணர்ந்து
விவசாயிகளுக்கு சாதகமாக நடவடிக்கை எடுப்பீங்க நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனா வாய்ப்பு இல்லை, எடுக்க மாட்டீங்கன்னு தெளிவாக சொல்லிட்டீங்களே. ஆக இந்த விவசாயிகளுடைய கோரிக்கை திசை திருப்புகிற திமுகவை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து ஒன்றுபட்டு திமுகவை புறக்கணிக்க வேண்டும். திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது. நீங்க யாருக்கு வேணா வாக்களிங்க, பிடிக்க நோட்டா கூட ஓட்டு போடுங்க, தயவுசெய்து திமுக மட்டும் வாக்களிங்கன்னு இவர்கள் விவசாயிகள கோரிக்கையை வந்து உருட்டுறாங்க, திசை திருப்புறாங்க, தவறான தகவலை தெரிவிக்கிறார்கள். எனவே இவர்கள் அகற்றப்பட வேண்டியவர்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.